வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். ஒரு தமிழன் பிரதமராக பதவியேற்பதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில் சேவை இன்று காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொடைக்கானல் அருகே கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கும் மேல் நிலம் தனியாக பிளந்து இருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஹைதராபாத்திலிருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட பார்சலில் இருந்து 2,15 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 545 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி சந்திக்க டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அறிவியல் கண்காட்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இதுவரை நாங்கள் நெய் விநியோகம் செய்ததில்லை என்று அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுக்குழுவில் அக்கட்சியின் தலைவராக கமலஹாசன் அவர்கள் ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் ஏற்படும் வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தால் வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு விற்பனை கண்காட்சி தொடங்கியது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து 29 வீரர் வீராங்கனைகளுக்கு 54 லட்சத்திற்கான காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை உயர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து மத்திய அரசின் உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் ஆய்வு செய்தார். சென்னை மெட்ரோ ரயிலில் 2ஆம் கட்ட 3வது வழித்தடத்தின் சுங்கம் தோண்டும் பணி அடையாறு வரை நிறைவு பெற்றுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விஐடி சென்னை வளாகத்தில் சர்வதேச டெக்னோ விஐடி 24 என்ற தொழில்நுட்ப திருவிழாவின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் அரசு துறைகளில் 68,039 பேரும் தனியார் நிறுவனங்களில் 5,08,055 இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி, பஞ்சப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரண்டப்பள்ளியில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோவிலுக்கு நாங்கள் அனுப்பிய நெய்யில் எந்த குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை நடுக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் அங்காடியை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் திருவண்ணாமலை இடையே இயக்கப்படும் மெமு ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் 11 துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டப்பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 600 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 55,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.